இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது எதற்கான ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட ஃபேஸில் தேவையில்லாத ஹேர் இருக்குது. நம்ம வாய்க்கு மேலெலாம் தேவையில்லாத ஹேர் இருக்கும்ல, அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது பியூராக ஹெர்பல் பவுட்ரு வச்சு தான் அந்த ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சோள மாவு எல்லாம் கலந்துருக்கு, கஸ்தூரி மஞ்சள், சோள மாவு, எதுவுமே சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு பவுடர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி அப்ளை பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுன்றதான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஷாப்பில் இது அவைலபிளாக இருக்குது. இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில் 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லாதவங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எங்கே ஹேர் அதிகமாக இருக்கோ அங்கே நல்லா, ஒரு சிலருக்கு ஃபேஸே நல்லா க்ளீனாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லா பக்கமும் ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காய விடணும். காய திரும்ப ஒரு தடவை போடணும். நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்ச பின்னாடி லைட்டாக தண்ணி தொட்டு திரும்ப ஈரப்படுத்தணும். திரும்பவும் நல்லா காஞ்சிடும் இல்லையா, அந்த காஞ்ச பின்னாடி அந்த ஃபேஸில் உள்ள அந்த பவுடரே உதிர்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஹேர் ரிமூவ் ஆயிரும். இது வீக்லி ஒரு 2 யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபேஸில் எந்த விதமான ஹேரும் தேவையில்லாத முடி வளராது. ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இதில் எல்லாமே நம்ம ஃபேஸ்க்கு ஒத்துக்கிற மாதிரியான பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கையிலையும் ஒரு சிலர் கையிலையும் ஹேர் வேணாம், கால் மாடல் ட்ரெஸ் போடுறவங்களுக்குலாம் காலில் முடி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.